கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசே வந்து சரியாக போகிறது இல்லை. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம அபிராமி அம்மாலேருந்து எல்லாரையும் வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க புதுசாக வந்து 2 பேர் வராங்க. எங்களால் அபிராமி மன்னிச்சிரு, கல்யாணத்தை வந்து நேரடியாக பார்க்க முடியாது, அவசரமான வேலை இருக்குது, இப்போ அந்த வேலைக்கு போகலன்னா எனக்கே கொஞ்சம் பிரச்சனையாகும், அதனால தான் பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கிஃப்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி அப்போனா நீங்கள் பார்க்காம போகிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்களுக்கும் அர்ஜென்ட் வேலைன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் உங்கள் அர்ஜென்ட் விஷயத்தில் எங்கள் கல்யாணத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சியும் கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா கூப்பிட்டு முடிச்சோன்னா அவங்க 2 பேரும் வராங்க. தீபாவையும் கார்த்தியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மைத்திலியும் அந்த இடத்துல மீனாட்சி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை பார்க்கணுமா, கார்த்தினையும் ஒன்றா வந்து நிற்கணும். அச்சச்சோ, நானும் கார்த்தியும் ஒன்றா நின்னா நிச்சயம் கார்த்தி வந்து என்னை கண்டுபிடிச்சிருவாரு. கண்டிப்பாக அது மாதிரிலாம் நிற்கவே முடியாது. என்ன பண்ணலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யார்கிட்டையும் எந்த கிஃப்ட்டும் வாங்க மாட்டேங்கிற மாதிரி ரியா வந்து பேசுகிறாங்க. தீபா கெட்டப்பில் இருக்கும்போது ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த கிஃப்ட்டும் வாங்க மாட்டியா, உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சே, இது சும்மா தானே, வந்து வாங்கிக்க, நீ ஓவராக வந்து வர வர பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. யார், நானா நானா கண்டிப்பாக நான் இங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நீ சொன்னதை அப்படியே அத்தைக்கிட்ட சொல்லிவிடும், சொன்னால் சொல்லிக்கங்க, நான் சொன்னதாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வந்து போகிறாங்க. எனக்கே தலைவலின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ யார் யாரோ கொடுக்குற கிஃப்ட்டை வந்து நான் ரொம்ப வாங்கணுமா அவசியம், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும் ரூமுக்கு வந்து போகிறாங்க. கார்த்திகிட்ட இன்ஃபார்ம் பண்ணோன்னா கார்த்திக் மட்டும் அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தீபா வந்து இது மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்க வர மாட்டேன்ட்டா, என்ன ஆச்சு அவளுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா எனக்கும் ஒன்றும் புரியல அத்தை, காலையிலேருந்து அவன் நடந்துக்கிறது சுத்தமாக வந்து சரியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து சந்தோஷமாக வந்து கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க 2 பேரும் கெஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் தீபாவோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்னு சொன்னாங்களே, அப்படின்னா என்னவா இருக்கும், நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சா, இல்லை இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனையாகும் தெரிஞ்சேன்னா தான் ஏன் மேலே கோவத்தில் இருக்காளோ, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி பேர் அதிர்ச்சி அப்பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அபிராமி அம்மா. அப்பன்னு பார்த்து அம்பிகா மேடம் வந்து வராங்க. அவங்களும் வந்தானே, என்ன ஆச்சு, உண்மையே நல்லா இருக்கியா, நான் வந்து மருமகளுக்கு சூப்பரான கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா கேட்டேன்னா அப்படியே காட்டுறாங்க அந்த அம்மா. ஓ நெக்லஸா, சூப்பர் சூப்பர், நானே இதை என் கையால் தீபாவுக்கு வந்து மாட்டி விட போகிறேன்னு சொல்லி சூப்பரான ட்விஸ்ட் வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனில் குடுகுடுன்னு வந்து ரூமுக்கு வந்து வராங்க. என்ன ஆச்சு தீபா, நீ ரொம்ப கோவத்தில் இருக்கியாமே, கோவம்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் தலைவலி. ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரியா அந்த இடத்துல என்னது யாரா, என்னோட ஃப்ரெண்டுமா, தீபா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் இல்லை சொன்னீங்களே, எனக்கு என்னன்னு தெரில, கல்யாணத்தில் டென்ஷன் ஏகப்பட்டது இருக்கா, அதனால தான் நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு தெரியல, தலைவலி வேற, அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாம்மா, கல்யாணம்னு இருந்தா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லி அம்பிகா மேடம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபாவுக்கு உனக்காக காஸ்ட்லியான கிஃப்டாக வந்து என் ஃப்ரெண்டு தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கா, என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ இவங்க வேறு கிஃப்ட்டுங்கிறாங்களே, அது என்ன கிஃப்டாக இருக்கும் ஒன்றும் புரியலன்னு நெக்லஸை வந்து காட்டுறாங்க. இந்த நெக்லஸை பாரு எப்படி இருக்குன்னு, அச்சச்சோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்களே வாங்கினீங்களா, ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டோட மருமக, அதுவும் பிடிச்சமான மருமக அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அபிராமி உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னால் ஆரம்பத்தில் உன்னை சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காதாமே அபிராமிக்கு, ஆனால் இப்போ உன்னை தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போனா நீ எந்த அளவில் வந்து அவன் மனசை ரொம்ப கவர்ந்துருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட்டுங்கிற மாதிரி இந்த நெக்லஸை நானே உனக்கு போட்டு விட போகிறேன். அச்சச்சோ இவங்க இந்த நெக்லஸை வந்து போட்டு விட்டாங்கன்னா நான் மாஸ்க் வச்சுருக்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும், நான் எப்படா சமாளிப்பேன், என்னால் முடியாதேங்கிற மாதிரி தான் ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே எனக்கு போட்டு விடுங்க. தீபா வந்து கெட்டப்பில் இருக்கிற ரம்யா மாட்டிக்கிட்டோம், நான் எதுக்கு மாட்டணும் இவங்களுக்காகங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நான் தான் போட்டு விடுவேன், வேணாம் வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ வேணாம் வேணாங்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுங்களேன், அதுதானே சபையில் உங்களுக்கு கௌரவமாக இருக்கும், எனக்கும் பார்க்க பெருமிதமாக இருக்கும். அதெல்லாம் கௌரவத்துக்காகலாம் நான் எப்போதும் யாருக்கும் செஞ்சதே இல்லை, எனக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, இது நம்ம 3 பேருக்கு தெரிஞ்சால் போதும். என்ன அபிராமி, என் ஃப்ரெண்டு எப்போதுமே அப்படிதாம்மா, பப்ளிசிட்டி எல்லாம் விரும்பவே மாட்டா, நீ போட்டுக்க, நான் யாரும் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையான்னு சொல்கிறதுக்கு, அதை பற்றி தேவையும் இல்லை அவசியம் இல்லை, என் மாஸ்க்கை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிக்காமல் என்னையே வந்து மாட்டி விடுறதுலையே இவங்க கங்கனை கட்டிகிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரியா அந்த இடத்துல திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அதே மாதிரி நெக்லஸை வந்து வம்படியாக வந்து மாட்டி விட்டு முடிச்சு வந்து போட்டுட்ருக்காங்க.
என்னது முதுகுக்கு பின்னாடி என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சட்டுன்னு திரும்புகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதுவா மேக்கப் வந்து கலைஞ்சிருக்கு. என்னம்மா நீ மேக்கப் கலைஞ்சிருக்கா? ஏசி ரூமில் தானே இருக்க. ஒன்று அவங்க இடத்துக்கு நீ போனியா, இல்லை அங்கேருந்து இங்கே வந்து போட்டு விட்டாங்களா? இல்லை அவங்க தான் இங்கே வந்து போட்டு விட்டாங்க. அதனால தான் இப்படி இருக்குது. கல்யாணம் முன்னா இருந்துக்கிட்டு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து கவனிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போங்கங்கிற மாதிரி விரட்டுறதுலேயே குறியாக இருக்காங்க. அத்தை உங்களுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது அம்பிகா மேடமை கூட்டிகிட்டு நம்ம நாச்சியார் அம்மா மாட்டுக்கும் வெளியில் வந்து கொடுக்கணுன்னு வர மாதிரி காட்டுறாங்க. என்னது இந்த பொண்ணோட நடவடிக்கையே சரியில்லையே, என்ன பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப மீனாட்சியும் நம்ம மைதிலையும் வந்து அம்பிகா மேடம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னாச்சு? இல்லை தீபா வந்து விரட்டுறதுலே குறியாக இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியலையே, அவள் நடவடிக்கைலாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. ஆமாங்க, காலையிலேருந்து வித்தியாசமாக தான் இருக்குது. மீனாட்சி வேற கை நீட்டி அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது மீனாட்சி வேற கை நீட்டி அடிச்சிட்டாளா? என்ன சொல்கிற? சரி அப்போனா என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறப்ப அவங்களோட கேடித்தனத்தோட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம அம்பிகா மேடம் ஒன்று அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களா? யார் நீ அப்படின்னு சொல்லி ரியா முன்னாடி வந்து கேட்குறாங்க. அம்பிகா மேடம் அந்த இடத்துல உன்னோட மண்டவாளத்திலலாம் தண்டவாளத்தில் ஏற்றாம விட மாட்டேங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு அபிராமி அம்மாக்கிட்டேயும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் உங்கள் 2 பேர் விஷயத்தையும் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மன்னிச்சிருங்க மேடம், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. இது வேலைக்காகாதுன்னு சொன்னோன்னே அவங்கள அசந்து தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து மணமேடைக்கு வராங்க. ரம்யா வந்து தீபா கெட்டப்பில் வெயிட் பண்ணி பார்ப்போம்.